நம்ம நினைக்கிறோம் கப்பல் கரையில இருக்கும் பொழுதுதான் ரொம்ப சேஃப்டியா இருக்கும்னு. ஆனா உண்மையை சொல்றேன் என்னன்னா, ஒரு கப்பல் கரையில இருக்கிறத காட்டிலும் நடு கடல்ல அது அலைகளை கிழித்து பிரயாணப்படுது பாத்தீங்களா, அதுதான் கப்பலுக்கான நோக்கமே. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், என் வாழ்க்கையில சமாதானமே இல்ல பாஸ்டர், என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியுமே இல்லை. அந்த நிம்மதி இல்லாத அந்த சூழ்நிலை நமக்கு மத்தியில காணப்பட்டதுன்னா நான் சொல்ல முடியும், இந்த கப்பல் அதனுடைய நோக்கமே அந்த அலைகளை கிழித்து கடந்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் கப்பல் வடிவமைக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் வடிவமைக்கப்பட்ட உற்பவிக்கப்பட்ட நோக்கமே பிரச்சனைகளுக்கு ஊடாய் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. போராட்டத்திற்கு ஊராய் கடந்து செல்ல வேண்டும், உபத்திரவங்கத்திற்கு ஊராய் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்டாக்கிவிட்டு ஆண்டவர் சும்மா விடவில்லை. அவர் சொல்லி இருக்கிற இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா என்ன பண்ணிடுறது, ஆமா வேண்டாம் வேண்டாம். ஹல்லேலூயா.